चले वतन की ओर डाल के प्रेम की डोर, हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर, बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर, हम चले वतन की ओर। அப்படி இங்கேயும் யாருக்கு எந்த அளவு தெய்வீகத்தன்மை இருக்கிறதோ, தெய்வீகத்தன்மைதான் சுத்தமான நிலை, அதாவது இரட்டை சுத்திகரிக்கப்பட்ட நிலை. யாருக்கு புத்தி தெய்வீகமாக இருக்குமோ அந்த அளவு அவரின் வேகம் இருக்கும். ஒரு நொடியில் மற்றும் தெளிவான ரூபத்தில் சுற்றி வர முடியும். ஏனென்றால் இங்கிருந்தேதான் அனைவருக்கும் திருப்தி, அதாவது அனைத்து பிராப்தி செய்விப்பதற்கான சம்ஸ்காரத்தை நிரப்ப வேண்டும். அப்பொழுதுதான் உலக மகாராஜா ஆவீர்கள். அந்த ராஜ்யத்தில் இல்லை என்று எதுவும் இருக்காது. எப்பொழுதும் திருப்தியான அனைத்து பிராப்தி சுரூபமானவர்களாக இருப்பீர்கள். அப்படியானால் அந்த சம்ஸ்காரத்தை எங்கிருந்து நிரப்புவீர்கள்? இங்கிருந்துதான். உலகை சுற்றி வரும் இந்த நேரத்தின் நினைவாக மிகவும் மகத்துவம் நிறைந்தது என்று வர்ணனை செய்யப்படுகிறது. அந்தி மாலை நேரத்தில் தேவதைகள் சுற்றி வரும் நேரம் என்று கூறுகிறார்கள். எவ்வளவிற்கு எவ்வளவு சக்கரவர்த்தியாகி சுற்றி வருவீர்களோ அந்த அளவு நாலாபுரங்களிலிருந்தும் நாங்கள் ஜோதியை பார்த்தோம், சென்று கொண்டிருக்கும் ஃபரிஷ்தாக்களை பார்த்தோம் என்ற வார்த்தைகளின் ஒளி வெளியாகும். இந்த சப்தம் பரவிக்கொண்டே இருக்கும். மற்றும் ஜோதியை, ஃபரிஷ்தாக்களை, எங்கிருந்து இந்த ஜோதி வந்தது, எங்கிருந்து இந்த ஃபரிஷ்தாக்கள் சுற்றி வருகிறார்கள் என்று உங்களை தேட ஆரம்பிப்பார்கள். எப்படி தொடக்கத்தில் தந்தை சாட்சாத்காரம் செய்விப்பவராக ஆனார், இப்பொழுது கடைசியிலும் தந்தையுடன் சேர்த்து குழந்தைகளும் அதற்கு பொறுப்பாளர் ஆக வேண்டும். விழித்து கொண்டிருக்கும் போதே பார்ப்பார்கள். எப்படி கனவில் திடீரென்று பல காட்சிகள் வந்துவிடுகின்றன இல்லையா? அப்படி அனுபவம் செய்வார்கள். அப்பொழுதுதான் அறிவியலைச் சேர்ந்தவர்களும் இந்த விசித்திர லீலையை தெரிந்து கொள்ள மற்றும் பார்ப்பதற்காக அருகில் வருவார்கள். அந்த மாதிரியான விசித்திர காட்சிகளையும் கொஞ்ச நேரத்திலேயே பார்ப்பார்கள் மற்றும் கேட்பார்கள். ஆனால் சுற்றி வந்தீர்கள் என்றால் தானே பார்ப்பார்கள் இல்லையா? இல்லையென்றால் அப்படி எப்படி பார்க்க முடியும்? உட்கார்ந்து கொண்டிருக்கும் போதே வெகு தூரத்தில் இருந்து ஏதோ கிரணங்கள் வருகின்றன, கிரணங்கள் வந்து கொஞ்சம் எழுப்பிவிட்டு சென்றுவிட்டன என்று அந்த மாதிரி அனுபவம் செய்வார்கள். வேறு விதமாகவும் பல அனுபவங்கள் செய்வார்கள். இதற்காகத்தான் இப்பொழுது சம்பூர்ணமானவராகி சேவையில் நேரம் மற்றும் சக்திகளை ஈடுபடுத்துங்கள் என்று கூறினோம். வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கும் போதே அனைவரும் ஓடிக்கொண்டு தேடிக்கொண்டு வருவார்கள். நல்லது. பலகீனங்களை அகற்றுவதற்கான சுலபமான வழி ஏது? என்னென்ன எண்ணங்களில் வருகின்றனவோ அவற்றை தந்தையிடம் அர்ப்பணம் செய்துவிடுங்கள். என்னென்ன வருகின்றதோ அவற்றை தந்தையின் எதிரில் வைத்து தந்தையிடம் பொறுப்பை கொடுத்து விடுங்கள். பின்பு நீங்கள் சுதந்திரம் ஆகிவிடுவீர்கள். நான் தந்தையுடையவன் மற்றும் தந்தை என்னுடையவர் என்ற இந்த உறுதியான ஒரு எண்ணத்தை மட்டும் வையுங்கள். எப்பொழுது என்னுடைய தந்தையாக இருக்கிறார் என்றால் என்னுடையது என்பதின் மேல் அதிகாரம் இருக்கும் இல்லையா? அதிகார சொரூபத்தில் நிலைத்திருந்தீர்கள் என்றால் அடிமைத்தனம் தானாகவே அகன்றுவிடும். நான் அதிகாரி நிலையில் இருக்கிறேனா என்று ஒவ்வொரு நொடியும் சோதனை செய்யுங்கள். உலகத்தின் அதிபதியின் குழந்தை நான் என்ற இந்த உறுதியாக இருக்கிறதா? அப்படி குழந்தையாக இருப்பவரிலிருந்து அதிபதியாகுபவர், தந்தைக்கு சமமாக அனைத்து சக்திகளின் அதிகாரி, மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கிறேன். இந்த நினைவை அடிக்கடி மீண்டும் மீண்டும் செய்து மற்றும் உணருங்கள். பிறகு எப்பொழுதும் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று அனுபவம் செய்வீர்கள். தீவிரமாக முயற்சி செய்பவர் ஒருபொழுதும் எந்த காரணத்தாலும் களைப்படைய மாட்டார். காரணத்திற்கு நிவாரணத்தின் ரூபம் கொடுத்து கொண்டே முன்னேறி சென்று கொண்டே இருப்பார். நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள்.
ஏனென்றால் பிராமண பரிவாரத்தில் பிராமணன் ஆவதற்கான லாட்ரி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. கோடியில் சிலருக்குத்தான் இந்த லாட்ரி கிடைத்திருக்கிறது. என்ன ஆனாலும் சரி, எதிரில் என்ன வந்தாலும் சரி, நிற்கக்கூடாது, பின்னடையக்கூடாது. லட்சியத்தை கண்டிப்பாக அடைய வேண்டும். இந்த ஒருவரின் பலம், ஒருவர் மேல் உள்ள நம்பிக்கையின் ஆதாரத்தில் அவசியம் சென்றடைவோம். உத்தரவாதம் இருக்கிறது. உறுதியான எண்ணம் வைப்பது குழந்தைகளினுடைய வேலை மற்றும் சென்றடைய செய்வது தந்தையின் வேலை. எப்பொழுதும் தன்னை தந்தையுடன் இருப்பவர் என்று அந்த மாதிரி துணையின் அனுபவம் செய்கிறீர்களா? எப்பொழுதும் சுயம் சர்வசக்திவான் துணைவன் ஆகிவிட்டார் என்றால் அதனுடைய விளைவாக என்ன தென்படும்? எப்பொழுதும் வெற்றி அடைபவர் பக்தியில் கூட ஏதாவது தடை வருகிறது என்றால் என்ன கூறுகிறார்கள்? ஒரு நொடியின் துணையை கொடுத்து விட்டீர்கள் என்றால் தடையிலிருந்து விடுபட்டு விடுவேன் என்றுதான் கூறுகிறார்கள். ஆனால் இப்பொழுது ஞானத்தின் ஆதாரத்தில் எப்பொழுதும் தந்தையின் உடன் இருக்கிறோம் என்றால் யார் தந்தையின் துணைவனாக எப்பொழுதும் இருக்கிறாரோ அவர் எப்பொழுதும் தடையற்றவராக இருக்கின்றார். மேலும் யார் தடையற்றவராக இருப்பாரோ அவர் எப்பொழுதும் குஷியாக இருப்பார். தடை குஷியை இல்லாமல் செய்துவிடுகிறது. ஒருவேளை மாஸ்டர் சர்வசக்திவானும் தடைகள் காரணமாக பிரச்சனைக்குள்ளாகிறார் என்றால் பாவம் மற்றவர்களின் நிலைமை என்னவாகும்? எனவே மாஸ்டர் சர்வசக்திவான் ஒருபொழுதும் நிலை குலைந்து போகக்கூடாது. யாருடைய சுபாவம் சம்ஸ்காரத்தை பார்க்காதீர்கள், தன்னுடைய அனாதி சம்ஸ்காரம் சுபாவத்தை பாருங்கள். தந்தையின் சுபாவம் சம்ஸ்காரத்தை பாருங்கள். கேட்டும் கேட்காமல் இருக்கும் பழக்கம் இருந்தால் ஆடுவிட மாட்டீர்கள், தேர்ச்சி பெற்று விடுவீர்கள். அனைத்தையும் விட சுலபமான விஷயம் எது? அதை புரிந்து கொள்வதினால் நிரந்தரமாக சகஜமான மார்க்கம் என்று அனுபவமாகும். அந்த சுலபமான விஷயம் என்னவென்றால் எப்பொழுதும் தன்னுடைய பொறுப்பை தந்தையிடம் கொடுத்து விடுங்கள். பொறுப்பை கொடுப்பது சுலபம்தான் அல்லவா? தன்னை லேசாக ஆக்கி கொண்டீர்கள் என்றால் மார்க்கம் ஒருபொழுதும் கடினமாக அனுபவமாகாது. கலைப்படுகிறீர்கள் அல்லது குழப்பமாகிறீர்கள் என்றால் கடினம் அனுபவம் ஆகிறது. எப்பொழுது அனைத்து பொறுப்பையும் தந்தையிடம் கொடுத்தாகிவிட்டது என்றால் ஃபரிஷ்தாவாக ஆகிவிட்டீர்கள். ஃபரிஷ்தாக்கள் எப்பொழுதாவது கலைப்படைவார்களா? என்ன? ஆனால் இந்த சுலபமான விஷயத்தை செய்ய முடிவதில்லை. அதனால் கடினமாகி விடுகிறது. தவறுதலாக சிறு சிறு பொறுப்புகள் என்ற சுமையை தன்மேல் எடுத்துக்கொள்கிறீர்கள். எனவே கடினமாகி விடுகிறது. பக்தியில் அனைத்தையும் ராமரிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று கூறினீர்கள். இப்பொழுது செய்யும் நேரம் வருகிறது என்றால் தன்னிடமே ஏன் வைத்து கொள்கிறீர்கள்? என்னுடைய சுபாவம், என்னுடைய சம்ஸ்காரம் என்ற இந்த என்னுடையது எங்கிருந்து வந்தது? ஒருவேளை என்னுடையது அகன்றுவிட்டது என்றால் பற்றுதலை வென்றவராகிவிட்டீர்கள். பற்றுதல் அழிந்துவிட்டது என்றால் நிரந்தரமான நினைவு சொரூபம் ஆகிவிடுவீர்கள். அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைப்பதினால் ஒருபொழுதும் எப்பொழுதும் குஷியாக மற்றும் லேசாக இருப்பீர்கள். கொடுப்பதில் பரந்த மனமுடையவராக ஆகுங்கள். ஒருவேளை பழைய குப்பை கூளங்களை வைத்து கொண்டீர்கள் என்றால் நோயாளி ஆகிவிடுவீர்கள். நிச்சய புத்தி உடையவரின் அடையாளம் எப்பொழுதும் கவலையற்ற நிலை. யார் கவலையற்று இருப்பாரோ அவர்தான் ஒரே சீராக இருப்பார். ஆடமாட்டார், அசையாமல் இருப்பார். என்ன ஆனாலும் யோசிக்காதீர்கள். என்ன ஏன் என்பதில் ஒருபொழுதும் செல்லாதீர்கள். 3 காலங்களையும் தெரிந்தவராக ஆகி கவலையற்று இருங்கள். ஒவ்வொரு அடியிலும் நன்மை இருக்கிறது. எந்த விஷயத்தில் தீமை தென்பட்டாலும் கூட அதிலும் நன்மை அடங்கியிருக்கிறது. உள்நோக்கு பார்வை உடையவராக ஆகி மட்டும் பாருங்கள். பிராமணர்களுக்கு ஒருபொழுதும் தீமை ஏற்பட முடியாது. ஏனென்றால் நன்மையை செய்யும் தந்தையின் கரத்தை பிடித்திருக்கிறீர்கள் இல்லையா? தீமையையும் அவர் நன்மையாக மாற்றம் செய்து விடுவார். எனவே எப்பொழுதும் கவலையின்றி இருங்கள். அனைவரும் எப்பொழுதும் திருப்தியாக இருக்கிறீர்களா? எப்பொழுதும் திருப்தியாக இருப்பவர்தான் தந்தையின் அருகில் இருக்க முடியும். திருப்தி எப்பொழுதும் தந்தையின் அருகில் செல்வதற்கான சாதனமாகும். திருப்தி இல்லை என்றால் எப்பொழுதும் தந்தையிடமிருந்து தூரமாக இருக்கிறீர்கள். என்னென்ன நடக்கிறதோ அதை கடந்ததாக்கி கொண்டே பகுத்தறியும் சக்தியினால் பகுத்தறிந்து கொண்டே நடந்து கொண்டீர்கள் என்றால் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பீர்கள்.
பிராப்தி செய்திருக்கும் தன்னுடைய பொக்கிஷங்களை, எத்தனை பொக்கிஷங்கள் மற்றும் எந்தெந்த பொக்கிஷங்கள் சேமிப்பாகி இருக்கிறது மற்றும் எது ஆகவில்லை என்று எப்பொழுதும் சோதனை செய்து கொண்டே இருங்கள். நேரம் கூட மிகப்பெரிய பொக்கிஷமாகும். ஞானமும் பொக்கிஷமாகும். சக்திகள், தெய்வீக குணங்களும் பொக்கிஷமாகும். அப்படி அனைத்து பொக்கிஷங்களும் சேமிப்பாகி இருக்கிறது என்றால் அப்பொழுதுதான் சம்பன்னமானவர் என்று கூறலாம். அனைத்தும் இருக்கிறது என்ற இதில் கூட திருப்தியாக இருக்காதீர்கள். ஆனால் தானும் சாப்பிட முடிய வேண்டும் மற்றும் மற்றவர்களையும் சம்பன்னம் ஆக்க முடிய வேண்டும் என்று அந்த அளவு இருக்க வேண்டும். எந்த ரூபத்தில் ஒருவரிடம் குறை இருக்கிறதோ அதே ரூபத்தில்தான் மாயை வரும். ஏனெனில் மாயா மிகவும் சாதுரியமானது. எனவே அனைத்து பொக்கிஷங்களையும் சேமித்து கொண்டே இருங்கள். காலியாக விடாதீர்கள். நல்லது. ஓம் சாந்தி. வரதானம்: நினைவு மற்றும் சேவை மூலமாக அனைத்து குழப்பங்களுக்கும் முடிவு கட்டி ஜோதியில் வழியாகக்கூடிய உண்மையான வீட்டில் பூச்சி ஆகுங்கள். எந்த குழந்தைகள் நினைவு மற்றும் சேவையில் எப்பொழுதும் பிஸியாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைத்து குழப்பங்களிலிருந்து சுலபமாகவே விடுபட்டு விடுகிறார்கள். ஏதாவது குழப்பம் இருந்துவிட்டது என்றால் குழம்பிக் கொண்டேதான் இருப்பார்கள். சில நேரம் உறவுகளின் குழப்பம், சில நேரம் தன்னுடைய சுபாவம் சம்ஸ்காரத்தின் குழப்பம். அந்த மாதிரி வீணான மற்றும் அனைத்து பிரச்சனைகளும் எப்பொழுது புத்தியில் ஜோதியை தவிர, அதாவது சிவ பாபாவை தவிர வேறு எதுவுமே இல்லையோ அப்பொழுதுதான் அகலும். ஜோதியில் பலியாகுபவர்கள் ஜோதிக்கு சமமானவராகிவிடுகிறார்கள். அந்த மாதிரி பலியாகுபவர்கள்தான் உண்மையான வீட்டில் பூச்சிகள். ஸ்லோகன்: யார் உண்மையான தங்கமாகிறார்களோ அவர்களுடைய தொடர்பினால் இரும்புக்கு சமமான ஆத்மாக்களும் தங்கமாகி விடுகின்றார்கள். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बगैर ये राजयोग है ना. बच्चे कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.